प्रभु से मिला है जीवन, प्रभु को कर दे अर्पण। प्रभु से मिला है जीवन, प्रभु को कर दे अर्पण। सबका भला हम करते चले, सबका भला हम करते चले। हर्षित हो धरा गगन, बस उसका कहना माने, फिर सब कुछ वो ही जाने। बस उसका कहना माने, फिर सब कुछ वो ही जाने। प्रभु से मिला है जीवन, प्रभु को कर दे अर्पण। जहाँ जहाँ कदम पड़ते हैं, साथ साथ वो चलते हैं। कहीं कुछ गलत ना हो जाए, इशारे हमको करते हैं। जहाँ जहाँ कदम पड़ते चलते हैं, कहीं कुछ गलत ना हो जाए, इशारे हमको करते हैं। घर करते हैं अपनी मनमानी, घर करते हैं अपनी मनमानी। बढ़े उसका कहना माने, फिर सब कुछ वो ही जाने। प्रभु से मिला ये जीवन, प्रभु को कर दे अर्पण।
कहना माने, फिर सब कुछ वो ही जाने। बस उसका कहना माने, फिर सब कुछ वो ही जाने। திரும்புதே அந்த திருநாள் மீண்டும், கடவுளே அது நீ வந்த நேரம். கலியுகம் இது விடை பெறும் காலம், சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம். கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும். திரும்புதே அந்த திருநாள் மீண்டும், கடவுளே அது நீ வந்த நேரம். கலியுகம் இது விடை பெறும் காலம், சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம். கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும். கல்ப கல்பமாய் சந்திப்போம். ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். சுழற்சியில் சுழன்று வந்தோமே, காலத்தின் மாற்றத்தால் கலை இழந்தோமே. மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய், யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய். ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 31/12/2024. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे बाप जो रोज रोज पढ़ाते हैं, ये पढ़ाई कभी मिस नहीं करनी है. இனிமையான குழந்தைகளே, பாபா தினமும் தினமும் நமக்கு படிப்பிக்கின்றார். இந்த படிப்பை நீங்கள் ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. इस पढ़ाई से अंदर का संशय दूर होता है. இந்த படிப்பு மூலமாக தான் உள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தூர போகின்றது. சந்தேகமெல்லாம் நீங்கிடுதான். சில நாள் வாணி கேட்கும்போது எப்படி இருக்கு? என்னோட சந்தேகத்துக்கு பாபா சரியான பதிலை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு முரளியில் எனக்கு தெளிவாயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். கேவி, बाप की दिल को जीतने की युक्ति क्या है? பாபாவுடைய உள்ளத்தை வெற்றி பெறுவதற்கான யுக்தி என்ன? அவர் மனசை வெற்றி பெறணும். பதில், बाप की दिल को जीतना है तो जब तक संगम युग है तब तक बाप से कुछ भी छिपाओ नहीं. பாபாவுடைய உள்ளத்தை வெற்றி பெறுவதற்கு எதுவரை சங்கமேகம் இருக்கின்றதோ அதுவரை பாபாவிடம் நீங்கள் எதையுமே மறைக்கக்கூடாது, மறைக்காதீர்கள். தன்னுடைய கேரக்டர்ஸ் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள். ஏதாவது பாவ கர்மம் என்பது செய்துவிட்டீர்கள் என்றால் அதை அவினாஷி சர்ஜனிடம் கூறிவிட்டீர்கள் என்றால் லேசானவர்களாக ஆகிவிடலாம். बाप जो शिक्षा देते हैं यही उनकी दया कृपा व आशीर्वाद है. பாபா என்ன போதனை கொடுக்கிறாரோ இதுதான் அவருடைய தயையாகும், இதுதான் அவருடைய இரக்கமாகும், கருணையாகும், ஆசீர்வாதமாகும். தோ பாப்சி தயா வா கிருபா மாங்கனே கே பஜாய், பாபாவிடம் தயை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் என்று கேட்பதற்கு பதிலாக தன் மீது தானே கருணை காட்டுங்கள். ऐसा पुरुषार्थ कर बाप के दिल को जीत लो. இது போன்ற முயற்சி செய்து பாபாவுடைய உள்ளத்தை வெற்றி பெறுங்கள். ஓம் சாந்தி. अभी रूहानी बच्चे ये तो जानते हैं कि नई दुनिया में सुख है, पुरानी दुनिया में दुख है. ஆன்மீக குழந்தைகள் இதை நாம் அறிந்திருக்கின்றோம். புது உலகத்தில் சுகம் இருக்கிறது, பழைய உலகத்தில் துக்கம் இருக்கிறது. துக்கமே சபி துக்கமே ஆச்சாத்தே ஹே. துக்கமான உலகமாக இருக்கும்போது எல்லாருமே துக்கிகள் ஆயிடுறாங்க. சுகமான உலகத்தில் இருக்கும்போது எல்லோருமே சுகமானவர்களாக இருக்கின்றார்கள். சுகமான உலகத்தில் துக்கத்தினுடைய பேர் அடையாளமே இருக்காது. ஜஹா துக்கு ஹே, எங்கே துக்கம் இருக்கிறதோ அங்கே சுகத்தினுடைய பேர் அடையாளமே இருக்காது. ஜஹா பாப் ஹே வஹா புண்ணிய கி நிஷான் நாம நிஷான் நஹி ஹே. எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே புண்ணியத்தினுடைய பேர் அடையாளமே இருக்காது. எங்கே புண்ணியம் இருக்கிறதோ அங்கே பாவத்தினுடைய பேர் அடையாளமே இருக்காது. எவ்வளோ அழகா பாபா சொல்லி புரிய வைக்கிறார் பாருங்க. ஓ கௌன்சி ஜஹக்கு ஹே, அது எப்படிப்பட்ட இடம்? அது இங்கே இருக்கும்போது அது இருக்காது, அது இருக்கும்போது இது இருக்காது சொன்னார் இல்லையா? அதெல்லாம் எப்படிப்பட்ட இடம்? ஒன்று சத்தியகம், அங்கே சுகம் இருக்கிறது, துக்கம் இருக்காது. புண்ணியம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. இன்னொன்று கலியுகம், கலியுகத்தில் துக்கம் இருக்கிறது, சுகம் இருக்காது. பாவம் இருக்கிறது, புண்ணியம் இருக்காது. இது எல்லாமே உங்களுடைய புத்தியில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டார் பாபா. இப்போ துக்கத்தினுடைய காலமானது முடிவடைய போகிறது. சத்தியுகத்திற்கு நம்ம தயாராகி கொண்டிருக்கின்றோம். हम सभी पतित चीची दुनिया से उस पार सत्यु अर्थात ராம ராஜ்யமே जा रहे हैं. நாம இந்த பதீதமான சீச்சி உலகத்திலிருந்து விடுபட்டு சத்தியுகம் அதாவது ராம ராஜ்யத்திற்கு போய் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பாபா சொல்றார், புது உலகத்தில் என்ன இருக்கும்? சுகம் இருக்கும். பழைய உலகத்தில் என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும்.
ऐसा नहीं है जो सुख देता वही वही दुख भी देता, அப்படி கிடையாது. யார் சுகம் கொடுக்கின்றாரோ அவரே துக்கமும் கொடுக்கிறார் என்பது கிடையாது. சுக் பாப் தேத்தே ஹே, பாபா சுகத்தை கொடுக்கிறார். மாயா ராவணன் துக்கத்தை கொடுக்கின்றது. மாயா ராவணன் துக்கத்தை கொடுக்கறதுனால தான் அது எதிரி என்று சொல்லப்படுகிறது. அந்த எதிரியினுடைய எஃபிஜியை தான், உருவ பொம்மையை தான் தயாரித்து ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். துக்கம் தரக்கூடியவங்களை என்ன பண்ணுவாங்க? அழிச்சுடணும்னு நினைப்பாங்க. அப்போ ராவணன் துக்கம் கொடுக்குற காரணத்தினால தான் ராவணன் எப்பொழுதுமே எரிக்கப்படுகிறது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? மனிதனாக இருந்தால் ஒரு முறை எரிச்சிருக்கும் போது அந்த மனிதன் எரிந்து போயிருப்பான். ஆக ராவணன் என்பது ஒரு மனிதன் அல்ல, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய 5 தீய விகார குணங்கள், அதைத்தான் ராவணன் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராவணன் இப்போ யூகாங்கிற நெருப்பு மூலமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிக்கணும். பச்சி ஜான்தே, குழந்தைகளுக்கு தெரியும் எப்போ அந்த ராவணனுடைய ராஜ்யம் முடிவடைகின்றதோ அப்போ கம்ப்ளீட்டாக அந்த ராஜ்யம் என்ன ஆயிடும்? அழிந்து போய்விடும். இந்த விகாரங்கள் எப்போதுமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கிறது. தும் யஹா பைட்டே ஹோ துவி துமாரி புத்திமி எஹி ரஹே, இங்கே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் உங்கள் புத்தியில் இது மட்டும்தான் இருக்கணும். நாம் பாபாட்ட போகணும், பாபாட்ட போகணும். ராவனுக்கு தும் பாப்னி கேங்கே, ராவணனை அப்பான்னு சொல்ல முடியாது. கபி சுனா ஹே ராவன் கோ பரம்பிதா பரமாத்மா கோய் கேத்தியோ? கபி பி நீ. எங்கேயாவது எப்பொழுதாவது கேள்விப்பட்டது உண்டா? ராவணனை பரம்பிதா பரமாத்மா யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொன்னதே கிடையாது. ஆக ராவணன் யார்? அப்போ ராவணன் யாரு? எதிரி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கை சமஸ்தி லங்கமி ராவன்டா. நிறைய பேர் என்ன நினைக்கின்றார்கள்? லங்கை ராவணன் தான் ஆட்சி செய்தது என்று நினைக்கிறாங்க. பாபா என்ன சொல்றாரு? லங்கையில மட்டும்தான் ராவணனுடைய ஆட்சி இருந்ததா? முழு உலகமுமே இலங்கை தான். முழு உலகத்திலுமே ராவணனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கெத்திஹே வாஸ்கோடி காமானி சொக்கரு லகாயா. இந்த முழு உலகத்தையுமே சுற்றி பார்ப்பதற்கு வாஸ்கோடி காமா என்ன பண்ணாரா? முழு உலகத்தையும் சுற்றுறதுக்கு முயற்சி பண்ணாரா? ஸ்டீம்பர் மூலமா, போட்டு மூலமா பல இடங்களுக்கு அவர் சென்று இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்கிறார். ஜிசமை உஸ்னை சொக்கர் லகாயா உஸ் சமை ஏரோப்ளேன் ஆதி நெய்த்தே. எப்போ இந்த உலகத்தை சுற்றும் பயணம் செய்ய ஆரம்பித்தாரோ அப்போ அவருக்கு அந்த நேரத்தில் ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது. ட்ரெயினில் போனார், கப்பலில் போனார். பிஜிலி அலக் ஜீஜ் ஹே. அப் பாப் கேத்தே துனியா தோ ஏக் ஹி ஹை. இப்போ பாபா சொல்றார், உலகம் என்பது ஒன்று தான். புதுசிலிருந்து உலகம் பழசாகிறது. அதே உலகம்தான் பழசிலிருந்து புதுசாகிற ஒரே உலகம்தான் புதுசாகவும் பழையதாகவும் இருக்கின்றது. ஏசினி கேனா ஒத்தா ஏகி ஸ்தாபனா பாலனா வினாஷ். பாபா சொல்லர், ஸ்தாபனை பாலனை வினாசம் என்று கூறக்கூடாது. பிள்ளை ஸ்தாப்னா, ஃபஸ்ட்டு என்ன நடக்கிறது? ஸ்தாபனை. அதன் கூடவே என்ன நடக்கிறது? ஸ்தாபனை ஆன பிறகு, புது உலக ஸ்தாபனையில் ஏற்பாடு ஆன பிறகு பழைய உலகம் வினாசம் ஆயிடுறது. பாத்துமே பாலனா, அதன் பிறகுதான் பாலனை என்பது நடக்கின்றது. ஏ ரைட் அக்ஷர் ஹே, இதுதான் சரியான வார்த்தையாகும். எது? ஸ்தாபனை, வினாசம், பாலனை. பாத்மே ராவன் கி பாலனா ஷுரு ஹோத்தி ஹை. அதுலேயும் அந்த பாலனையிலையும் அரிகல்பத்துக்கு பிறகு ராவணனுடைய பாலனை ஆரம்பமாகி விடுகிறது. ஓ ஜூட்டி விகாரி பதித் பன்னிக்கு பாலனா. ராவணனுடைய பாலனா எப்படி இருக்கு? ராவணனுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு? பொய்யான விகாரிகளாக, பத்தித்தமானவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு பாலனை ராவணனுடைய பாலனை. அந்த பாலனைனால கிடைச்சது என்ன? துக்கம்தான் கிடைத்தது. பாபா ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. यहाँ तो तमो प्रधान बनने के कारण बाप को ही सर्वव्यापी कह देते हैं. தமோ ஆத்மாக்கள் தமோ நிலை அடைஞ்ச காரணத்தினால பாபாவையே சர்வவியாபி என்று கூறிவிட்டார்கள். தேக்கோ கேப் பன் படே ஹே. பாருங்க ஆத்மாக்களுடைய நிலைமை என்ன ஆகிவிட்டுள்ளது. இது तो बच्चों को चलती फिरती बुद्धि में रहना चाहिए. குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் பாபா நினைவு
நடந்தாலும் எங்கிருந்தாலும் சுற்றினாலும் புத்தியில் இருக்க வேண்டும். இது மிகவும் சகஜமானது. சிர்ஃப் அல்ஃப் கி பாத் ஹே, அல்லாவை மட்டும்தான் நீங்கள் நினைக்க போறீங்க, வேற ஒன்றுமே நான் உங்களை நினைக்க சொல்லலை. எங்கே இருந்தாலும் அல்லாவை நினச்சிக்க முடியாதா, பாபா நினச்சிக்க முடியாதா? அல்லா யாரு? பாபா. முசல்மான் லோக் பி கேட்டே உட்கர் அல்லாஹ்க்கு யாத் கரோ. முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களும் என்ன சொல்கிறாங்களா? காலையில் எழுந்து அல்லாவை நினைங்க. காலையிலே எழுகின்றார்கள். ஒஹுத்து கேசி அல்லாவா குதாக்கு யாத் கரோ, அல்லான்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அல்லாவை குதா என்று சொல்கிறாங்க. அந்த குதாவை நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க அல்லாஹ் என்றும் குதா என்றும் கூறுகிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? காலையில் எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வித்தியாசம் இருக்கு இல்லையா? அல்லாஹ் எங்கே, பாபா எங்கே? அல்லாஹ் பிடிச்சிருக்கா, பாபா பிடிச்சிருக்கா? பாபா அக்ஷர் பகுத் மீட்டா ஹே. பாபாங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ரொம்ப இனிமையான வார்த்தை. அல்லாஹ் கே நெசி வர்ச யாத் நீ ஆயேகா. அல்லாஹ் சொன்னீங்கன்னா ஆஸ்தியோட நினைவெல்லாம் வராது. பாபான்னு சொன்னீங்கன்னா, அப்பான்னு சொல்லும்போது அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு தானாகவே நினைவுக்கு வந்துடும். அல்ல, முஸ்லிம் தர்மத்தை சேர்ந்தவர்கள் அப்பா என்று சொல்வது கிடையாது. அல்லா மியா. அல்லா மியானா அவங்க அவருடைய பாஷையில் மியானா ஈஸ்வரை குறிக்கின்றது, அப்படி சொல்கிறாங்க. ये सभी अक्षर भारत में है. அல்லா, மியா, குதா, இது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பாரதத்தில் தான் இருக்கு. பரம்பிதா பரமாத்மான்னு சொல்லும்போது என்னாகும்? அல்லான்னு சொன்னால் ஒரு உருவம் ஞாபகத்துக்கு வரும். கடவுள் சொன்னால் ஒரு உருவம் ஞாபகத்துக்கு வரும். அது மாதிரி பரம்பிதா பரமாத்மான்னு சொன்னால் சிவலிங்கமானது நமக்கு நினைவில் வந்து விடுகிறது. ஏன்னா பரம்பிதா எப்படி இருக்காரு? சிவலிங்க ரூபத்தில் இருக்காரு. யூரோப்வாசி லோக் காட் ஃபாதர் கேட்டே. யூரோப்வாசிகள் காட் ஃபாதர் என்று கடவுளை சொல்கிறாங்க. भारत में तो पत्थर पित्तर को भी भगवान समझ लेते हैं. பாரத தேசத்தில் தான் கல்லில் முள்ளில் எல்லாத்தையுமே பகவான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். சிவலிங்கம் எப்படி இருக்கிறது? பத்தர். சிவலிங்கம் எப்படி இருக்கிறார்? பாபா கல்லில் தானே லிங்கம் செய்யப்பட்டிருக்கு. समझते इस पत्थर में भगवान बैठा है. லிங்கம் கல்லில் தான் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த கல்லுக்குள்ளே பகவான் இருக்காரு. இது பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. भगवान की याद करेंगे तो पत्थर ही सामने याद आ जाता है. பகவான் என்று நினைக்கிறப்போ அந்த கல் மூர்த்தி சிலை தான் ஞாபகத்துக்கு வருகின்றது. ஏன்னா அந்த கல்லுக்குள்ளே பகவான் இருக்காருன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. கல்லை பகவான் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை பூஜிக்கிறார்கள். நம்புறது மட்டுமல்ல, இதுதான் கடவுள் அப்படின்னு பூஜிக்கிறார்கள். பத்தர் கஹா சே ஆத்தா ஹே. பாபா கேட்குறார், கல்லில் என்னை காட்டிட்டீங்களே, கல்லை கடவுள் சொல்லிட்டீங்களே, அந்த கல் எங்கேருந்து வந்துச்சு கேள்வி கேட்குறாரு பாபா. பஹாடோசி ஜர்னோமி கிர்த்தி கிர்த்தி கோல் சிக்கனா பன் ஜாத்தா ஹே. அந்த கற்கள் மலை பெரிய மலையிலிருந்தும் அருவியிலிருந்தும் உருண்டு 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 வந்து அது வந்து சிவலிங்க ஷேப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. फिर कैसे नेचुरल निशान भी बन जाते हैं. அது பாருங்கள், அது ஒரு அழகான உருவமானது உருவாகிடுது. இப்படி தான் அந்த கல் சிலை வந்திருக்கே தவிர மற்றபடி அது நம்ம தான் உருவாக்கியிருக்கிறோமே தவிர, நம்ம தான் அதுக்கு பேர் வச்சுருக்கிறோமே தவிர, உண்மையிலேயே அந்த லிங்கத்தில் கடவுளெல்லாம் இல்லை. நம்மளாம் ஒரு பாவனை இல்லை. இதுதான் கடவுள், கடவுளுடைய ரூபம் என்று வழிபாடு செய்து வந்தோம். முதலான பூஜை என்ன பூஜை? शिवलिंग पूजी दाने செய்யப்பட்டு வந்தது. தேவி தேவதோக்கி மூர்த்தி ऐसा नहीं होती है. அதே பாருங்க, தேவதைகளுடைய சிலைகள், தேவதைகளுடைய சிலைகள் எல்லாம் அவ்வாறு உருவாக்கப்படுவது கிடையாது. பத்தர் காட்டுக்கர். ஒரு சிலையை உருவாக்கணும்னா கல் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? செதுக்கி ஒவ்வொரு அங்கமாக செதுக்கி கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே உருவாக்கப்படுகிறது. சிலையை செதுக்கி அழகான தேவதா உருவமானது உருவாக்கப்படுகிறது. கட்ச் போத் கர்த்தே ஹே. தேவதைகளுடைய சிலையை அமைப்பதற்கு நிறைய செலவும் செய்கிறார்கள்.
शिव बाबा की मूर्ति पर कोई खर्च आदि की बात नहीं है. அது சிவபாபாவுடைய சிலையை பண்ணுறதுக்கு ஒரு செலவும் கிடையாது. அது மலையில் அப்படி உருண்டு உருண்டு வந்தாலே அது அமைப்பு எப்படி இருக்குது, லிங்கம் போன்ற அமைப்பாக இருக்குது. அதை எடுத்து சேர்த்து வச்சா முடிஞ்சு போச்சு. லிங்கம் என்ன ஆகிடுது, சிவபாபாவுடைய மூர்த்தி தயாராகிடுது. என்னோட ரூபத்தை செய்கிறதுக்கு உங்கள் செலவே கிடையாது. அபி தும் பச்சி சமஸ்தி ஹோ. என்ன சொல்கிறார் பாபா, கல்லை தான் கடவுள்னு நினச்சிங்க, ஆனால் கடவுள் அதில் இல்லை. உங்கள் நம்பிக்கை மட்டும்தானே தவிர உண்மையிலே அந்த கல்லில் கடவுள் இல்லை. இப்போ குழந்தைகள் நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். ஹம்சோ தேவி தேவதா சைத்தன்மே खुद बन रहे हैं. நாம் இப்போ உண்மையிலேயே தேவி தேவதையாக சைத்தன்யமான ஒரு தேவதையாக இப்போ நம்ம ஆகி கொண்டிருக்கிறோம். சைத்தன்யமே ஹோங்கி த பூஜா ஆதி நீ ஹோகி. இப்போ நீங்கள் உண்மையிலேயே ஒரு தேவதையாக ஆகி விடுவீர்களோ அப்போ உங்களுக்கு பூஜை நடக்காது. உங்களுக்கு பூஜை எப்போ நடக்கிறது, எப்போ தேவதா நிலையை எழுந்துடுறீங்க அப்போ உங்களுடைய உருவமானது தேவதா சிலையாக அமைக்கப்பட்டு அதுக்கு பூஜை செய்யப்பட்டு வருகிறது. நீங்களே உண்மையான சைத்தன்ய தேவியாக ஆன பிறகு உங்களுக்கு பூஜைலாம் செய்யப்படுறது கிடையாது. ஏன்னா யாருக்குமே தேவையில்லை, எந்த ஒரு தேவையும் இல்லை. எல்லோருமே தேவதைகள் ஆன காரணத்தினால யாருக்குமே எந்த தேவையும் இருப்பதில்லை. அதனால உங்களுக்கு அப்போ பூஜை கிடையாது. जब पत्थर बुद्धि बनते हैं द पत्थर की पूजा करते हैं. எப்போ மனிதர்களுடைய புத்தி கல் புத்தி ஆயிடுறதோ அப்போ கல்லை வைத்து பூஜிக்கிறார்கள். चैतन्य में है तो पूजे हैं फिर पूजारी बन जाते हैं. சைத்தன்யமான ஒரு தேவதையாக இருந்தபோது பூஜ்ய நிலையில் இருந்தோம், பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். எந்த ஒரு அவசியம் அங்கே தேவைப்படுறதில்லை. அந்த பூஜ்ய நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் பூஜாரியாக ஆகிறது. वहाँ न कोई पुजारी होते न ही कोई पत्थर की मूर्ति होती है. சத்தியுகத்தில் யாரும் பூஜாரிகள் கிடையாது. கர் சிலையில் மூர்த்திகளும் அங்கே கிடையாது, அவசியமே இல்லை. உலகமே எப்படி இருக்குது, சத்தியுகமே எப்படி இருக்குது, தேவி தேவதைகள் வாழக்கூடிய தேவாலயமாக இருக்கிறது. தேவதைகள் வாழக்கூடிய உலகத்துக்கு பேர் தான் என்ன, தேவாலயம். அந்த தேவாலயத்துக்குள்ள ஒரு ஆலயம் அவசியப்படலை. அதனால தான் என்ன சொல்கிறார் பாபா, அங்கே நீங்கள் பக்தி பண்ண மாட்டீங்க. நீங்கள் பூஜாரி ஆன பிறகு தானே பக்தி தேவைப்படுது. जो चैतन्य थी उनकी निशानी यादगार के लिए पत्थरों की रखते हैं. யார் உயிருள்ள தேவதைகளாக வாழ்ந்து வந்தார்களோ அவர்களுடைய நினைவு சின்னம்தான் கற்சிலை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு தேவதைகளை பற்றி கதையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. தேவதைகள் எப்போ இருந்தாங்க, எப்போ வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அப்போ உலகம் எப்படி இருந்தது, எல்லாமே தேவதைகளை பற்றி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். देवतों की जीवन कहानी क्या थी फिर से वही रिपीट होती है. தேவதைகள் வாழ்ந்த உலகம் மீண்டும் அப்படியே ரிப்பீட் ஆகின்றது. அவ்வளோதான், வாழ்ந்தாங்க, முடிஞ்சு போச்சு அந்த காலம். இப்போ மறுபடியும் அந்த காலம் என்ன ஆக போகிறது, ரிப்பீட் ஆக போகிறது. ஆகி கியான் சச்சு நஹி தா. இதுக்கு முன்னால் நமக்கு ஞான கண் இல்லாமல் இருந்தது. அப்போ எப்படி இருந்தோம், ஞான கண் இல்லாத போது பத்தர் புத்தி கல் புத்தியாக இருந்தோம். இப்போ பாபா மூலமாக ஞானமானது கிடைத்திருக்கிறது. ஞான் ஏக்கிய ஞானம், பாபா கொடுக்குற ஞானம் ஒன்று தான், வெரைட்டி கிடையாது. அந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நம்பர் வாராக இருக்கிறாங்க. துமாரி ருத்ர மாலா பி இஸ் தாரணா கி அனுசாரி பன்தி ஹை. நம்முடைய ருத்ர மாலை கூட நம்பர் தாரணையினுடைய அனுசாரமாகத்தான் உருவாகின்றது. யார் எத்தனாவது மணி, அந்த மணியினுடைய செலெக்ஷன் கூட அவரவர் செய்யக்கூடிய தாரணின் அனுசாரமாக தான் ஏற்படுகிறது. ஏக் ஹே ருத்ரமாலா, ஒன்று ருத்ரமாலை. தூசரி ஹே ருண்டமாலா, இன்னொன்று ருண்டமாலை. ஏக் ஹே பிரதர்ஸ் கே, ஒன்று பிரதர்ஸ் சகோதரர்கள், ஆத்மாவுடைய அடையாள சின்னம். அதைத்தான் என்ன சொல்லப்படுது, ருத்ரமாலை. இன்னொன்று சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், இருவருடையது. நம்ம ஆத்மாக்கள் சின்ன சின்ன புள்ளியாக இருக்கிறோம். காயன் பி ஹே பிரகுட்டிக்கு பீச் சமக்தா ஹே அஜப் சித்தாரா. பிரக்குட்டி நடுவில் அந்த நட்சத்திரம் போல ஜொலித்து கொண்டிருக்கிறது என்றும்
பாடப்படுகிறது. अभी तुम समझते हो हम ஆத்மா சைத்தன்ய है. இப்போ நம்ம குழந்தைகள் புரிஞ்சுட்ருக்குறோம், நம்ம ஆத்மா சைத்தன்யமாக இருக்கிறோம். एक छोटी सी तारे मिसल है, ஒரு சின்ன நட்சத்திரம் போல இருக்கிறோம். फिर जब गर्भ में आते हैं तो पहले कितना छोटा भिंड होता है. அதே சின்ன புள்ளியா இருக்கிற ஆத்மா கர்ப்பத்துக்குள்ள அந்த சரீரத்தில் போய் பிரவேசிக்கிறது. அப்போ அந்த சரீரம் கூட ஒரு பிண்டமாக இருக்கிறது. அப்புறமா தான் அந்த சரீரம் கூட பெரிய शरीरமாகிறது. वही आत्मा अपने शरीर द्वारा अविनाशी पाठ बजाती रहती है. அப்படி ஆத்மா அந்த சரீரத்து மூலமா அழிவற்ற பாட்டை நடித்து கொண்டிருக்கிறது. इस शरीर को ही फिर सब याद करने लग पड़ते हैं. அப்புறம் சரீரத்தையே எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. சரீரத்தில் பாட்டு எடுத்து ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, சரீரத்தையே நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா சொல்ற சத்தியுகத்தில் ஆத்மா அபிமானி ஆகுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதே இருக்காது. தன்னைத்தானே ஆத்மான்னு நினைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த ஞானம் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. क्योंकि तुम जानते हो, ஏன்னா நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம். என்ன தெரிஞ்சிட்ருக்குறோம், நம்முடைய ஆத்மாவானது பத்தீத்தமாகி விட்டுள்ளது. பத்தீத்தான காரணத்தினால ஆத்மா என்ன காரியம் செய்கிறதோ அது எல்லாமே உல்டாவாக ஆகின்றது. பத்தீத்த ஆத்மாவனுடைய தாக்கம் கெட்ட காரியத்தை ஈஸியாக பண்ணிடுறது. நல்ல காரியம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. கெட்ட காரியம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக செய்திடுறாங்க. பாப் சுல்டா காம் கராத்தே ஹே. பாபா சரியான காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. மாயா என்ன பண்ணுதான், தலைகீழான காரியத்தை செய்ய வைக்கிறது. சப்சி உல்டா காம் ஹே. எல்லாவற்றை விட தலைகீழான வேலை எது, தவறான செயல் எது சொல்லுங்க பார்க்கலாம். பாப்கோ சர்வ வியாபி கெஹனா. பாபாவை சர்வ வியாபி என்று சொல்லி அதை பிரச்சாரப்படுத்தி அதை நம்பி வாழ்ந்தது என்ன எல்லாத்த விட உல்டா கர்மா. ஆத்மாவை எரிக்க முடியாது, அதுக்கு பூச்சி நடக்கிறது, शरीरத்தை தான் எரிக்கப்படுகிறது. ஆத்மா जब शरीर छोड़ती है तो शरीर को जलाते हैं. ஆத்மா எப்போ சரீரத்தை விட்டு விடுகிறதோ அப்போதான் அதோட சரீரத்தை எரிச்சிடுறாங்க. ஆத்மா என்ன பண்ணுது, வேறு शरीरத்தில் போய் பிரவேசம் பண்ணிடுது. ஆத்மா बिगर शरीर 2-4 दिन भी नहीं रख सकते हैं. ஆத்மா இல்லாமல் சரீரத்தை 2 நாள் 3 நாள் 4 நாள்லாம் வச்சுக்கவே முடியாது. कई तो फिर शरीर में दवाइयाँ आदि लगा कर रख भी लेते हैं. சில பேர் என்ன பண்ணுறாங்களா, சரீரத்துக்கு அந்த ஆத்மா போன பிறகு டெட் பாடிக்கு மருந்தெல்லாம் போட்டு அது கெட்டு போகாமல் அதை பாதுகாத்து வச்சுக்கிறான். ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்கெல்லாம் வரணும் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த சரீரத்தை பாதுகாக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், அப்படி சரீரத்தை சில பேர் வச்சே இருக்கிறாங்க. அதில் என்ன லாபம் இருக்கிறது? கிறிஸ்துவ தர்மத்தில் ஒரு சென்ட் சேவியர் இருக்கிறாராம். கேத்தி உஸ்கா ஷரீர் அபிபி ரக்கா ஹுவா ஹை. அவரோட சரீரத்தை இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறான், கோயிலாக கட்டி வச்சிருக்கிறான். கிஸ்கு திக்காத்தே நீய. முழு சரீரத்தையும் அவரோட சரீரத்தை காட்டுறதில்ல, பாதம் மட்டும் காட்டுறாங்களாம். பாதத்தை மட்டும் தொட்டு வணங்குறாங்களாம். அப்படி தொட்டு வணங்குனா சரீரத்தில் இருக்கிற நோயெல்லாம் போயிடுது அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. तो समझती उनकी कृपा. அவர் பாதத்தை தொடும் பொழுது அவருடைய கருணை நமக்கு கிடைக்கிறது. அவருடைய கருணையினால் உடல் நோய் எல்லாமே நீங்கிடுதுன்னு நினைக்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் நடக்குமா? பாவனை வச்சு அந்த பாதத்தை தொட்டு வணங்கிட்டு வராங்க, அவ்வளோதான். அந்த பாவனை வச்சதுனால அதற்கான பலன் கிடைக்கிறது, அவ்வளோதான். நிக்ஷி புத்தி ஹோனே से कुछ फायदा होता है. ஒன்று பாவனை, இன்னொன்று நிச்சய புத்தி, நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கான பலன் ஏதோ கண்டிப்பாக கிடைக்கும். பாக்கி ऐसे तो देर के देर यहाँ जाए मेला लग जाए. பாபா சொல்றார், அப்படி ஒன்று இருந்தது என்று அப்படி எல்லாம் அப்படி எக்கச்சக்கமான பேர் வந்துடுவாங்க. அப்படி ஒன்று ப்ராக்டிக்கலாக நடந்துட்டு இருந்ததுன்னா அது ஒரு பெரிய ஒரு மேலாவே அங்கே நடந்துடும். பாப் भी यहाँ आए हैं फिर भी इतना देर नहीं होते. பாபாவே இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு.
ஆனால் அவ்வளோ பேர் வர்றதில்லையே, பாபாட்ட வருவதில்லையே. देर होने की जहक भी नहीं है. जब देर होने का समय आता है तब विनाश हो. அப்படி எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாலும் இங்கே இடம் இல்லைன்ட்டார் பாபா. அப்படி வரவும் மாட்டாங்க, ஒருவேளை வந்தாலும் இடம் இருக்காது. எப்போ முடியக்கூடிய நேரம் வருகிறதோ, எல்லோரும் வர வேண்டிய நேரம் வந்து விடுகிறதோ, அப்போ என்னாகுமா, வருவார்கள். வந்த உடனே என்ன ஆகிடும், உலகம் விநாசம் ஆகிவிடும். ஏபி ட்ராமா பனா ஹுவா ஹை. இப்படி ஒரு ட்ராமாவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ட்ராமாவுக்கு ஆதியும் கிடையாது, அந்தம் கிடையாது. ஜாடுக்கி ஜர்ஜரி பூத் அவஸ்தா ஒத்தியே. ஆனால் அந்த சிருஷ்டி என்பது இத்துப்போன நிலையை கண்டிப்பாக அடையும். அதாவது இத்துப்போன நிலையை அடையிறதுன்னா என்ன, தமோ பிரதானம் ஆயிடுறது. தப்பிய ஜாடு சேஞ்ச் ஒத்தாகே. எப்போது தமோ பிரதான நிலை அடைகிறதோ அப்போதான் இந்த உலக மரம் என்பது மாற்றத்தை அடைகிறது. கித்தனாய பேஹத்துக்கா படா ஜாடு ஹே. இது எவ்வளோ பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட விருட்சம். யோசிச்சு பாருங்க, மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. எத்தனை கிளைகள் இருக்குது, அந்த கிளைகள்லேருந்து எத்தனை கிளைகள் இருக்குது, அந்த சின்ன சின்ன கிளைகளில் எத்தனை இலைகள் இருக்குது. உலக மரத்தை பற்றி நல்ல விஸ்தாரமாக சிந்தனை பண்ணுங்க. பெஹ்லே ஓ ஆயங்கி ஜின்கோ பெஹ்லே நம்பர் மே ஜானா ஹே. ஃபஸ்ட்டு யார் வருவாங்க, யார் ஃபர்ஸ்ட் நம்பருக்குள்ளே போகணுமோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. நம்பர் வார ஆயங்கன்னா எல்லாருமே நம்பர் வாரா தானே வருவாங்க. சபி சூரிய வம்சித்து இக்கட்டன்னி ஆயங்கே. எல்லா சூரிய வம்சத்து ஆத்மாக்களும் ஒன்றாக சேர்ந்து வரமாட்டாங்க. அதே போல் சந்திர வம்சத்து ஆத்மாக்களும் கூட எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வரமாட்டாங்க. நம்பர் வார் மாலை அனுசாரி ஆயங்கே. ஆக எப்படி வருவாங்க, நம்பர் வார் மாலையின் அனுசாரமாகத்தான் வருவார்கள். நடிகர்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து ஸ்டேஜில் நடித்தாங்கன்னா அந்த விளையாட்டு எப்படி இருக்கும், எதுவுமே உருப்படியாக நடக்காது. யாரும் யாரோட பார்ட்டி ஒழுங்காக ப்ளே பண்ண முடியாது. அது போல தான் உலக ட்ராமாவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் நடக்கும். எல்லாரும் ஒன்று போல் வந்து ஸ்டேஜில் நடிக்கவே முடியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அப்புறம் போக கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அப்புறம் கடைசியில் ட்ராமா முடிகிறப்ப என்ன ஆகிடும், எல்லா ஆக்டர்ஸும் ஸ்டேஜ்க்கு வந்துடுவாங்க. அதே போல தான் கேலு படா அக்யூரேட் பனா ஹுவா ஹை. இது விளையாட்டு மிகவும் அக்யூரேட்டாக உருவாக்கப்பட்டிருக்கு. உலக விளையாட்டு எது எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணும், அது எல்லாமே அக்யூரேட்டாக உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. நீங்கள் பாபாட்ட போய் சொல்லலாம், பாபா என்னோடய பாட்டை கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன், தோணுது இல்லையா? என்னோடய பாட்டை கொஞ்சம் மாற்றி, பாபாட்ட இருக்கிறேன், கொஞ்சம் என்னோடய பாட்டை மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா முடியாது. என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு அதுதான் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. मीठी मीठी बच्चे जब यहाँ बैठती हो तो बुद्धि में यही याद रहना चाहिए. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, எங்கே எப்போ நீங்கள் பாபா முன்னால் வந்து அமருகின்றீர்களோ அப்போ உங்கள் புத்தியில் இதே நினைவானது இருக்க வேண்டும். பாபா நினைவு மட்டும்தான் இருக்கணும். பாபாட்ட வந்தது எதுக்காக, பாபா வீட்டுக்கு வந்தது எதுக்காக, அவரை நினைக்கிறதுக்கு. அப்போ அவரோட நினைவு தான் இருக்கணும். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா பாபா, और सत्संग में तो और बातें बुद्धि में आती है. மற்ற சத்சங்கங்களுக்கு போகிறாங்க, அங்கேயும் போனால் வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இங்கே அப்படி இருக்கக்கூடாது. இங்கே வந்த லட்சியம் என்ன, வந்த நோக்கம் என்ன, எதுக்காக வந்தோம், யோகா பண்ணணும், முரளி கேட்கணும்னு வந்தோன்னா அந்த 2 சிந்தனை தான் புத்தியில் இருக்கணும். அப்போ தான் என்ன கிடைக்கும், நமக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும். அந்த நினைவு இல்லை அப்படின்னா அதற்கான பலனும் கிடைக்காது. நான் போன கிளாஸ்க்கு போனேன் ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படி சொல்லிடுவாங்க. ஏன் கிடைக்கல, முயற்சியே பண்ணலையே. முயற்சி பண்ணாதானே கிடைக்கும். அப்போ இந்த முயற்சி இங்கே பண்ணுங்கன்னு சொல்கிறார் பாபா. என்ன முயற்சி பண்ணுங்க, புத்தி அங்கும் இங்கும் அலையக்கூடாது. யாரை நினைக்கிறதுக்காக வந்தீங்களோ அவரை நினைவு பண்ணுங்க. ஏதோ ஏகி படாய் ஹே. இது ஒரே ஒரு படிப்பு தான். நிறைய படிப்புலாம் இங்கே உங்களுக்கு சொல்லலை, நிறைய சாஸ்திரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லலை, நிறைய கதையெல்லாம் இங்கே உங்களுக்கு சொல்லலை. கதை ஒரே கதை தான், படிப்பும் ஒரே படிப்பு தான். जिससे तुम्हारी कमाई होती है,
இந்த படிப்பு மூலமாக தான் உங்களுடைய வருமானமே நடக்கிறது. படாயுமான கமாயி. எப்போதுமே என்ன சொல்லுவார் பாபா, நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். உலகத்தில் படிக்கிறாங்கன்னா செலவு செலவு செலவு. இங்கே படிக்கிறோம் அப்படின்னா வருமானம் வருமானம் வருமானம். உன் சாஸ்திரமே ஆதிக்கு பட்னேசி கமானி ஒத்திய. சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பதால் எந்த வருமானமும் ஏற்படுறது இல்லை, கிடைக்கிறது இல்லை. வாணி கேட்டதுமே என்ன பண்ணுறோம், அப்பா தெம்பா இருக்கு, நல்ல பாபா புரிய வச்சுட்டார், தெளிவாக இருப்பேன், நல்ல பாபா நினச்சிட்டே இருப்பேன், இப்படி நிறைய உற்சாகங்கள்லாம் வருது இல்லையா. இதே சாஸ்திரங்களை கேட்கறதுனால ஒன்றும் அந்த மாதிரி லாபம் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. हाँ कुछ न कुछ गुण अच्छे होते हैं, ग्रंथ पढ़ने बैठते हैं तो ऐसे नहीं है. அந்த சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள ஏதோ நல்ல குணங்கள் இருக்கும், அவ்வளோதான். சொல்கிறவங்க கேட்குறவங்கள்ட்ட நல்ல குணங்கள் இருக்கும், அவ்வளோதான். கிரந்தத்தை உட்காந்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன நிர்வீகாரிகளாக இருப்பாங்களா, தூய்மை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்களா? கிடையாது. எல்லாருமே நிர்வீகாரிகளாக இருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வர்றார் பாபா, சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்கிறாங்க, ஆனால் யாரும் தூய்மையை கடைப்பிடிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம சாஸ்திரத்தினுடைய சாரத்தை கேட்டுட்ருக்குறோம். நமக்கு முக்கிய தாரணை என்ன வேணும், இந்த ஞான புத்தியில் போய் பதியணும்னா அதுக்கு முக்கிய தாரணா தூய்மையினுடைய தாரணை. புத்திங்கிற பாத்திரம் தங்க பாத்திரமாக இருந்தால் மட்டும்தான் பாபா சொல்லக்கூடிய ஞானம் தங்கம். எது தங்க பாத்திரம்? யார் தூய்மை கடைப்பிடிக்கிறார்களோ அவங்களுடைய புத்தி கண்டிப்பாக தங்க பாத்திரமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க புத்தியில் ஞானம் தங்கும். இதை தான் சொல்கிறார் பாபா. சாஸ்திரம்லாம் கேட்டுட்டு வராங்க, சொல்லிட்டு வராங்க, ஒன்றும் அவங்களுக்கு புத்தியில் ஏறுறதில்லை. बाप कहते हैं इस दुनिया में सभी भ्रष्टाचार से पैदा होते हैं. பாபா சொல்றார், இந்த உலகத்தில் எல்லாருமே भ्रष्टाचारத்தினால தான் பிறப்பெடுக்கிறாங்க. तुम बच्चों से कई पूछते हैं वहाँ जन्म कैसा होगा. நம் குழந்தைகளிடம் பலர் கேட்பதுண்டு, அங்கே பிறப்பு எப்படி நடக்கும், எங்கே சத்தியுகத்தில் அங்கே ஜென்மா எப்படி நடக்கும், போலோ சொல்லுங்க, அங்கே ஜென்மா எப்படி எடுப்பாங்க குழந்தைகள். 5 விகாரத்தினுடைய பேச்சே கிடையாது, விகாரமே அங்கே கிடையாது. யோக சக்தி மூலமாகத்தான் குழந்தைகள் பிறக்கின்றார்கள். அதுவும் பாபா என்ன சொல்கிறாருங்க, पहले ही साक्षात्कार होता है कि बच्चा आने वाला है. ஃபஸ்ட்டு காட்சி கிடைச்சிருமா, குழந்தை வரப்போகுது நமக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுதுங்கிற காட்சி கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தைக்கு பிறப்பு என்பது நடக்கும். மற்றபடி விகாரத்தினுடைய விஷயமெல்லாம் கிடையாது. यहाँ तो बच्चों का भी माया गिरा देती है, कोई कोई तो बाप को आकर सुनाते भी है. இங்கே குழந்தைகளை மாயா கீழே தள்ளி விட்டுடுது. விகாரத்துக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா மாயா என்ன பண்ணிடுச்சுன்னு அர்த்தம், கீழே தள்ளி விட்டுடுதுன்னு அர்த்தம். சில குழந்தைகள் பாபாவுக்கு வந்து சொல்லவும் செய்கிறாங்க, பாபா தூய்மை கடைப்பிடிச்சேன், இப்போ தூய்மை விட்டுட்டேனே பாபா அப்படின்னு சொல்லவும் செய்கிறார்கள். சுனாயங்க நேற்று சௌகுனா தண்டு படு ஜாயகா. நீங்கள் சொல்லலை அப்படின்னா 100 மடங்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும். செய்கிற தப்பை சொல்லுங்க. என்ன சொல்லி கொடுத்தாரு பாபா இன்னைக்கு முரளியில்? என்ன சொல்லி கொடுக்குறாரு, இந்த சங்கமிகம் இருக்கிற வரைக்கும், ஆத்மா நீங்கள் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது தப்பி தவறி சின்ன கர்மா செய்துட்டீங்கன்னா கூட அதை பாபாட்ட சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாரணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். बाप तो सभी बच्चों को कहते, कोई भी पाप कर्म हो जाता है तो बाप को झट बताना चाहिए. बाप अविनाशी वैद्य हैं. பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார், ஏதாவது பாவ கர்மத்தை செய்துவிட்டீர்கள் என்றால் அதை பாபாவிற்கு உடனே சொல்லிவிட வேண்டும். பாவ கர்மத்தை செய்துவிட்டீர்கள் என்றால் பாபாவிற்கு சொல்லிவிட வேண்டும் உடனே. ஏன்னா பாபா தான் அழிவற்ற வைத்தியர். டாக்டர்கிட்ட வந்து நோயை சொன்னாலே என்ன ஆயிடுது, அப்பா டாக்டர்கிட்ட நோயை சொல்லிட்டோம், சரியாக ஒரு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவார், நம்பிக்கை வந்துடுதுல. மருந்தே சாப்பிடலை, டாக்டரை தான் போய் பார்த்துருக்குறீங்க, அவர்கிட்ட போய் உடம்புக்கிட்ட செய்து அது செய்து சொன்ன உடனே என்ன ஆகிடுது, ஆமாம் அவர் சரி பண்ணிடுவாருங்கிற மனசு லேஸ் ஆகிடுது. அந்த மாதிரி தான் இது. பாபா அழிவற்ற சர்ஜன், சுப்ரீம் சர்ஜன். இல்லை செஞ்ச பாவ செயல் என்ன பண்ணுங்க சொல்லுங்க.
எதுவரை சங்கமிகம் இருக்கிறதோ அதுவரை பாபாவிடம் எதையுமே மறைக்கக்கூடாது. கூச்சி பார்த்தே ஆனால் சில குழந்தை மறைக்கிறாங்க. நம்பர் வார் தானே, மறைக்காத குழந்தையும் இருக்கிறாங்க நிறைய பேர், மறைக்கிற குழந்தையும் இருக்காங்க. 2 குழந்தையும் பாபாவுக்கு இருக்கு, என்ன பண்ணுறது? வெரைட்டி குழந்தை அவருக்கும் இருக்குது. மறைச்சாக்க என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மறைத்தால் என்ன நடக்கும்? பாபாட்ட தானே சொல்ல போகிறீங்க, வேறு யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? பகவான்கிட்டே மறைக்கிறது அப்படின்னா அது நல்ல ஒரு கேரக்டர் இல்லையா? பாபாவுடைய உள்ளத்தை வெற்றி பெற முடியாது. என் மனசில் உங்களுக்கு இடம் இல்லைன்ட்டார் பாபா. சாரா மதார் புருஷார்த்த பர் ஹை, அனைத்துக்குமே ஆதாரம் முயற்சி தான். ஸ்கூல் में आएंगे नहीं है तो कैरेक्टर कैसे सुधरेंगे? இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வரவே இல்லை அப்படின்னா உங்கள் கேரக்டர் எப்படி மாறும்? इस समय सबकी कैरेक्टर्स गराप है. இன்னைக்கு எல்லாருடைய கேரக்டர்ஸும் நடத்திகளும் மோசமாக இருக்கிறது. விகார் ही पहले नंबर का गराप कैरेक्टर्स है. எல்லாத்தை விட மோசமான நடத்தை எது? விகாரத்துக்கு அடிமையாகி வாழ்கிற வாழ்க்கை தான் மோசமான நடத்தை. எனவே பாபா சொல்கிறார், பச்சோ காம் விகார் துமாரா மகாசத்ரு ஹே. குழந்தைகளே, காம விகாரம் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. आगे भी गीता का ज्ञान सुना था तो ये सभी बातें समझ में नहीं आती थी. இதுக்கு முன்னால் கூட கீதையெல்லாம் கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கலாம், பகவத்கீதை இல்லை கேட்டிருக்கலாம். ஆனால் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் புத்திக்கு வரவே இல்லையே. வந்துச்சா? வரலை. அப்போ பாபா டைரக்ட் கீதா சொன்னாத்தே. இப்போ இதெல்லாம் தோணுது. பாபா சொல்ல 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 என்ன ஆகுது? ரைட் பாபா, கரெக்ட் பாபா, விட்டுறேன் பாபா, அப்படிலாம் தோணுது. இதுக்கு முன்னால் அதெல்லாம் தோணலையே. இப்போ பாபா டைரெக்டாக வந்து சொல்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. உண்மையை பாபா வந்து சொல்கிறாரு, உண்மையானவர் சொல்கிறாரு, அதனால் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. அபி பாப்னி து பச்சுக்கு திவ்ய புத்தி தீ ஹே. இப்போ குழந்தைகளாக உங்களுக்கு பாபா தெய்வீக புத்தியை கொடுத்துருக்கிறார். तो भक्ति का नाम सुनती हंसी आती है. பக்திங்கிற பேரை கேட்டாலே இப்போல்லாம் சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா புரியாமல் செஞ்சோப்போ. இப்போ என்னன்னு புரிஞ்சிட்ட பிறகு என்ன ஆகுது? இப்படிலாம் பக்தி பண்ணோமா, அப்படிலாம் தோணுது. என்னெல்லாம் செஞ்சோம்? திவ்ய புத்தி கிடைச்ச பிறகு எது ரைட்டு எது கரெக்டு அதெல்லாம் இப்போ நமக்கு புரியுது. अभी तो बाप शिक्षा देते हैं, इसमें दया कृपा व आशीर्वाद की बात होती नहीं है. இப்போ பாபா நமக்கு நிறைய போதனை கொடுக்குறார், கல்வி கொடுக்குறார், படிப்பிக்கிறார். படிப்பு அப்படின்னாலே படிக்கணும். நான் படிக்காமலே பாஸ் பண்ணுவேன், என் மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னா அது வேஸ்ட் இல்லையா? இங்கே பாபா நமக்கு படிப்பிக்கிறார். அதனால தயை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்ற விஷயமெல்லாம் இங்கே கிடையாது. என்ன சொன்னார் பாபா? நான் படிக்கிற படிப்பே நான் உங்கள் மேலே காட்டுற கருணை தான், நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற இரக்கம்தான், நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஆசீர்வாதம் தான். நீங்கள் கேட்டது எல்லாமே இந்த படிப்பில் இருக்குது. உட்காந்து படிங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைத்து விடும். இப்போ உங்கள் மேலே கருணை காட்டுங்க, உங்கள் மேலே நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்கள். என்னால் எல்லாம் செய்ய முடியும், நல்லா செய்ய முடியும், நல்லா இருப்பேன். உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்கள்? ஆசீர்வாதம் பண்ணுங்கள். பாபா ஒவ்வொரு குழந்தைகள் மூலமாக புருஷார்த்தம் சேவிக்கிறார். சில குழந்தை பார்த்தா நல்ல முயற்சி பண்ணி அப்பாவோட மனசை வெற்றி அடைஞ்சிருது. எந்த முயற்சி பண்ணி? எதையுமே மறைக்காத போது, அப்படியே பாபாட்ட செஞ்ச தப்பை சொல்லும்போது கண்டிப்பாக பாபா என்ன பண்ணுறாரு? அந்த குழந்தைய மாற்றுறதுக்கு சக்தி கொடுக்குறார். அவங்க பாபா மனசுலேருந்து இறங்குறது கிடையாது. உண்மையை சொல்கிறவங்க பாபா எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்று போல தான் படிப்பிக்கிறார். சில குழந்தை பார்த்தா முயற்சி செய்து செய்து இறந்தே போயிடுதான். பாபா கையை விட்டு போயிடுறாங்க இல்லையா? சில நேரம் பாபா முரளி சொல்கிறாரு, அப்போது ஆழமான விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ மனசில் இருக்கிற சந்தேகம் எல்லாம் போயிடுது. அதுக்காக தான் என்ன சொல்கிறார் பாபா? டெய்லி
முரளி கேளுங்க. எப்போ எந்த சந்தேகம் வரும் தெரியாது, எப்போ எந்த டவுட் வரும் தெரியாது. அதில் முரளி கேட்க கேட்க என்னாகும், சந்தேகங்கள் நீங்கிவிடும். फिर खड़े हो जाते हैं. சந்தேகம் போயிடுச்சுன்னு என்ன ஆயிடுறீங்க, शक्तिशाली ஆயிடுறீங்க, स्ट्रांग ஆயிடுறீங்க. इसलिए बाबा की पढ़ाई कभी मिस नहीं करनी चाहिए. எனவே பாபா படிப்பிக்கக்கூடிய படிப்பை நீங்கள் ஒரு பொழுதுமே தவற விடக்கூடாது. முக்கியமானது என்ன, படிப்பா? முக்கியமானது என்ன நமக்கு? பாபாவோட நினைவு, தெய்வீ குணம் தாரணை. कोई कुछ चीची बोले तो सुना अनसुना कर देना चाहिए. யாராவது ஏதாவது கண்ட மணிக்கு சொல்கிறாங்க, அதுக்காக நீங்கள் உட்காந்து அழுதுட்டுருக்கலாமா, புலம்பிகிட்ருக்கலாமா? ஏதாவது உங்களை சொல்கிறாங்க, கேட்டு கேட்காம போயிடுங்க. அப்படி உங்களுடைய மனப்பான்மை வச்சுக்கோங்க. கெட்டதை கேட்காதீங்க. ऊंच पद पाना है तो मान अपमान सुख दुख हार जीत सब सहन जरूर करना है. உயர்ந்த பதவி உங்களுக்கு வேணுமா? ஆசை இருக்கு இல்லையா, உயர்ந்த பதவி வாங்கணும் அப்படின்னு. அப்போ அந்த உயர்ந்த பதவியை பெறுவதற்கு பாபா சொல்றார், மானம் அவமானம், துக்கம் சுகம், வெற்றி தோல்வி, இவை எல்லாவற்றையுமே சகித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். பாபாவை எவ்வளோ யுக்தி சொல்லித்தராரு. फिर भी बच्ची बाप को भी सुना अनसुना कर देते. யுக்திலாம் எவ்வளோ, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, நிறைய உங்களுக்கு சுலபமான வழிகளெல்லாம் சொல்கிறாரு. அப்படி சொல்லியும் கூட குழந்தைகள் பாபா சொல்கிறத கேட்டு கேட்காம ஆக்கிடுறாங்களா. மனிதன் சொன்னது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்கன்னா பாபா சொல்கிறத என்ன பண்ணிடுறாங்க, பொருட்படுத்தாமல் விட்டுடுறாங்களாம். பாபாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டு கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? बाप कहते हैं जब तक अशरीरी नहीं बने हैं तब तक माया की कुछ न कुछ चोट लगती रहेगी. பாபா சொல்றார், எது வரைக்கும் நீங்கள் அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சியே பண்ணலை. அடிக்கடி முரளியில் கேட்குறோம் இல்லையா, ரொம்ப காலத்தினுடைய அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி வேணும். அந்த பயிற்சி பண்ணலைன்னா அது வரைக்கும் மாயாவுடைய தாக்கம் காயம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஏதேதோ ரூபத்தில் மாயா வந்து உங்களை அடித்து விழுத்து கொண்டே தான் இருக்கும். அஷரீரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. பாபா சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை அவமரியாதை செய்கின்றீர்கள் என்று அர்த்தம். பாபா சொல்றார், பச்சே சதா ஜீத்தே ஜாகதே ரஹோ. பாபா சொல்றார், குழந்தைகளே வாழ்ந்து கொண்டே இருங்க, விழிப்புணர்ச்சியோடு இருங்க. பாபாவை நினைத்து உயர்ந்த பதவியை அடையுங்கள். நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सर, फर्स्ट पॉइंट, कोई भी उल्टी सुल्टी बातें करे तो सुना अनसुना कर देना. யாராவது தவறுதா உங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டும் கேட்காம போயிடுங்க. கெட்டதை கேட்கக்கூடாது. துக்கம் சுகம் மானம் அவமானம் அனைத்தையுமே சகித்து கொள்ள வேண்டும். என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு அழுதுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாதே. நம்ம தான் என்ன பண்ணணும், சகித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், बाप जो सुनाते हैं उसी कभी सुना अनसुना कर बाप का डिस रिकॉर्ड नहीं करना है. பாபா என்ன சொல்கிறாரோ அதை ஒரு பொழுதும் கேட்டும் கேட்காத நிலையுடையவராக ஆகி பாபாவை அவமரியாதை செய்ய வேண்டாம். மாயா की चोट से बचने के लिए முக்கிய பாயிண்ட் சொல்கிறார் பாபா. மாயா அடிக்குது வருது இல்லையா, அடிக்கடி சொல்கிறல்ல, மாயா மூக்கை பிடிக்குது, அடுத்து மாயா என்ன பண்ணுது, காதை பிடிக்குது,
கீழே பிடிச்சி தள்ளி விடுது. அது மாதிரி மாயா வந்து ஆகர்ஷணம் பண்ணி அதுக்கு அடிமையாக்கிடுது. அப்படி மாயாவுடைய அடி விழுவதிலிருந்து தப்பிப்பதற்கு, அஷரீரி ஆக இருப்பதற்கான பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும். वरदानम बाप समान रहम दिल बन सबको क्षमा कर स्नेह देने वाले मास्टर दाता भव. பாபாவுக்கு சமான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கருணை உள்ளம் உடையவராகி அனைவரையும் மன்னித்து அன்பி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளலாகுங்கள். மன்னிக்கிறதுக்கு என்ன வேணும்? எனக்கெல்லாம் மன்னிக்கவே தெரியாது, நான்லாம் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னா அது என்ன உள்ளம்? கடூரமான உள்ளம். நம்ம உள்ளம் எப்படி இருக்கணும்? கருணை உள்ளம். பாபா போல கருணை. பாபா அபகாரம் செய்கிறவங்களுக்கு உபகாரம் பண்ணினார் இல்லையா? நிந்தனை பண்ணவங்களையும் என்ன பண்ணார் பாபா? தன்னோட நண்பன் நினைத்தார் இல்லையா? அது போல நம்ம உள்ளம் எப்படி இருக்கணும்? பாபாவுக்கு சமான் கருணை உள்ளமுடையவராகி அனைவரையும் மன்னித்து அன்பி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளலாக ஆகுங்கள். जैसे बाप को रहम दिल मर्सफुल कहते हैं, ऐसे आप बच्चे भी मास्टर रहम दिल हो. பாபா எப்படி கருணை உள்ளமுடையவராக இரக்க குணம் கொண்டவராக இருக்கிறாரோ அதே போல நீங்கள் குழந்தைகளும் மாஸ்டர் கருணை உள்ளமுடையவராக ஆகிவிடுங்கள். யார் கருணை உள்ளமுடையவர்களோ அவர்கள்தான் நன்மை செய்ய முடியும். அகல்யான் கருணை வாलों भी क्षमा कर सकते हैं. தீமை செய்யக்கூடியவர்களையும் மன்னிக்க முடியும். वो मास्टर स्नेह के सागर होते हैं. கருணை உள்ள உடையவர்கள் மாஸ்டர் அன்பு கடலாக இருப்பார்கள். उनके पास स्नेह के बिना और कुछ है ही नहीं. அவர்களிடத்துல அன்பை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. அன்பு மழை தான் பொழிவாங்க. நிகழ்கால நேரத்தில் செல்வத்தை காட்டிலும், மனிதர்களுக்கு செல்வத்தை பணத்தை காட்டிலும் அதிக தேவை என்னவாக இருக்கிறது? அன்பினுடைய அவசியம் தேவைப்படுகிறது. நீங்கள் பணமெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் அன்பாக பேசுங்க போதும், நீங்கள் என்கிட்ட அன்பாக இருங்க போதும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அன்பு தான் தேவைப்படுது. இசிலியே எனவே பாபா என்ன சொல்கிறார்? மாஸ்டர் வள்ளலாகி அனைவருக்கும் நீங்கள் அன்பு கொடுத்துட்டே போங்க. மிகப்பெரிய செல்வம் எது? அன்பு செல்வம். இதை கொடுத்துட்டே போங்க. உங்களிடம் வரக்கூடியவங்க யாரும் வெறுக்கையோடு போகக்கூடாது, அன்பை அடைந்து போகணும். ஸ்லோகன் तीव्र पुरुषार्थी बनने की चाह न हो तो जहाँ चाह है वहाँ राग मिल जाएगी. தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்ற விருப்பமானது இருந்ததென்றால் எங்கே விருப்பம் இருக்குமோ அங்கே வழி கிடைத்துவிடும். எனக்கு ஆசை இருக்குது செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது. ஆசை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுமா? முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வழி எல்லாமே அவர்களுக்கு கிடைத்துவிடும். எங்கே விருப்பம் இருக்குமோ அங்கே வழி கிடைத்துவிடும். நல்லது. நிறைய பாயிண்ட் பாபா முக்கிய பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. புது வருஷத்தில் நம்ம புது புருஷார்த்தம் செய்வதற்கு இந்த முரளியை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும், சிந்தனை பண்ணணும். என்ன முக்கிய பாயிண்ட்ஸ் பாபா கொடுத்துருக்காரு அதை தாரணையும் செய்யணும். அடுத்து இன்றைக்கான अव्यक्त समिंगै. अब मास्टर रचयिता बन अपनी रचना को शुभ भावना से शुभ चिंतक बन भिखारियों को उनकी मांग प्रमाण संतुष्ट करो. நீங்கள் மாஸ்டர் படைப்பாளராக ஆகி உங்களுடைய படைப்புக்கு, உங்களுடைய படைப்பு எது? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்கள் உங்களுடைய படைப்பை சுப பாவனை மூலமாக சுப சிந்தக்காக ஆகி கேட்கக்கூடியவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதன் பிரமாணம் திருப்திப்படுத்துங்க. சாந்தி வேணும்னு கேட்குறவங்களுக்கு சாந்தியை கொடுங்க, அன்பு வேணுங்கிறவங்களுக்கு அன்பை கொடுங்க, மரியாதை வேணுங்கிறவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அப் மகாதானி और वरदानी बनो. இப்போ நீங்கள் மகாதானியாகவும் வரதானியாகவும் ஆகிவிடுங்கள். தப் சர்வக்கோ சந்துஷ்ட கர் சக்கேங்கே. உங்கள் மனசு எப்படி இருக்கணும்? மகாதானி. அடுத்து உங்கள் சொருப்பு எப்படி இருக்கணும்? வரதானி. அப்போ தான் நீங்கள் அனைவரையுமே திருப்திப்படுத்த முடியும். जो वरदानी मूर्त है वो स्वयं स्वरूप बन
और को देने वाला दाता बन जाते हैं. யார் வரதானி மூர்த்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் சுயம் சொரூபமானவராகி பிறருக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆயிடுவாங்க. வரதானினாலே கொடுக்கக்கூடியவர்கள். विशेष अटेंशन सदा स्वयं से और सर्व से संतुष्ट रहना ही है. விசேஷ கவனம் நீங்கள் எதில் செலுத்தணும்? தன்னையே திருப்தியாக வச்சுக்கணும். அடுத்து எல்லாருமே திருப்திப்படுத்துறதில் உங்களுடைய விசேஷ கவனமானது இருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் அநேக ஆத்மாக்களுக்கு இஷ்ட தேவதையாக ஆக முடியும். யார் இஷ்ட தேவதையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அஷ்ட தேவதையில் ஒரு தேவியாக வர முடியும். இன்றைக்கு பாபாவுடைய மிலனருக்கு நியூ இயர் ஆரம்பமாக இருக்கிறது. எல்லாருமே சக்திசாலியாக பாப்தாதாவுடைய மிலனை பண்ணணும். புது வருஷத்தில் புதுமையை நம்ம செய்வதற்கான புது சங்கல்பத்தை பாப்தாதாவுடைய சந்திப்பிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியமானது புருஷார்த்தம். நீ கூட ஸ்லோகன் கேட்டோம் இல்லையா? விருப்பம் இருக்கிறதுனா என்ன ஆகிடும்? நல்ல தீவிர புருஷார்த்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வழிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிரும். புது வருஷம் மட்டுமல்ல, தப்பசியா மாதமானது ஆரம்பிக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி தப்பசியா மாதம் என்பது ஆரம்பிக்கிறது. தப்பசியா மாதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், பிரம்மா பாபாவுடைய ஒவ்வொரு அடி மேலே அடி எடுத்து வச்சு நம்ம போகணும், தப்பசியாவும் பண்ணணும். விசேஷமாக அமிர்த வேலையில் நீங்கள் நல்ல பவர்ஃபுல் யோகா பண்ணணும். முரளி கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி சில லட்சியங்களை நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டா தான் புருஷார்த்தம் கூட தீவிரமாகும். இப்போ இந்த புது வருஷத்தில் என்ன பண்ணணும்? தனக்கு நன்மை செய்யணும். தன்னோட நன்மையின் கூடவே உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பிளானை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? உலகத்துக்கு எல்லாருக்குமே சக்தியை கொடுக்கக்கூடிய சேவா பண்ணணும். எப்படி சக்தி கொடுக்கலாம்? அதற்கான சிரேஷ்ட பிளானை பண்ணுங்க. சக்தி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மனசில் எந்த விதமான வேஸ்ட் என்பது இருக்கக்கூடாது. வேஸ்ட்டிலிருந்து முக்தி அடைஞ்சாதான் அநேக ஆத்மாவுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை பெறுவதற்கான சகாஷை கூட நீங்கள் கொடுக்க முடியும். அதில் வேஸ்ட்டிலிருந்து முக்தி அடையணுங்கிற ஒரு திட சங்கல்பத்தை எடுத்துக்கலாம். தனக்கு நன்மை செய்யணும், உலகத்துக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு திட சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த புது வருஷத்தில் விசேஷமாக பிரம்மா பாபாவுடைய ஹிஸ்ட்ரி படிங்க. பிரம்மா பாபா போல் ஆகணும், ஃபரிஷ்தா ஆகணும் அப்படிங்கிற சுப சங்கல்பத்தை மனசில் கொண்டு வாங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தீய குணங்கள் நீங்க மாயை மடி
செய்வோம். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். ஞான தந்தையின் ஞானம் ஊனை மறக்கச் செய்யும். வீணேரம் போக்கிடாமல் என்றும் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. சுயமாக சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி. தயவான குணத்தை பெருக்கி அன்போடு நினைவு செய்வோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோமே. சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு மரம் போல, தன்னை வெட்ட வர்றவங்களுக்கும் அது நிழல் தான் கொடுக்கும். Tolerance is a tree that provides shadow even to the woodcutter. Wishing you all a very happy and a prosperous new year in advance.